வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜனவரி மாசம் 20ஆம் தேதி சனிக்கிழமை தை கிருத்திகை. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். திதிகள்ல சஷ்டி திதியும் கிழமையில செவ்வாய்க்கிழமையும் எப்படி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்ததா இருக்கோ அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல முருகனுக்குரிய நட்சத்திரமா இருக்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரம்தான். தமிழ் மாசத்துல 10வது மாசமா வரக்கூடியதுதான் இந்த தை மாசம். இந்த மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல முருகப்பெருமான நாம வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும். நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கிருத்திகை நட்சத்திரம். 6 தாமரை மலர்கள்ல உதித்த முருகப்பெருமான வளர்த்தவங்க தான் 6 கார்த்திகை பெண்கள். இந்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாதான் சிவபெருமான் கொடுத்த வரத்தினால கார்த்திகை முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமா மாறி கார்த்திகை பெண்கள் வழிபாட்டுக்கு உரியவங்களாவும் மாறினாங்க. ஒவ்வொரு மாசமும் நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் வரும். இருந்தாலும் தை, ஆடி, கார்த்திகை இந்த 3 மாசங்கள்ல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். அதுலயும் தை மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மார்கழி மாசம் தேவர்களோட விடியற் காலை பொழுது. இந்த தை மாசம் பாத்தீங்கன்னா தேவர்கள் இறைவனை வழிபட்டு அவங்களுக்கு வேண்டிய வரங்களை பெறக்கூடிய காலமா இருக்கு. அதனாலதான் நமக்கு வேண்டிய வரங்களை இந்த தை மாசத்துல நாம கேட்கும் போது நமக்கு நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த தை கிருத்திகை இருக்கக்கூடிய நாள்ல முருகப்பெருமான நினைச்சு நம்ம வீட்டுல எளிமையான முறையில நாம செய்ய வேண்டிய வழிபாடை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன வழிபாடு, இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட நீங்க உங்க வீட்டுல இருந்து தான் செய்யணும். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். ஆண்கள், பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம். இந்த வழிபாட நாளைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி இருக்கக்கூடிய நாட்கள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்லயும் இந்த வழிபாட நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா நமக்கு இப்ப இருக்கக்கூடியது தை மாசத்தோட கிருத்திகை. அதனால இந்த நாளை முடிஞ்ச அளவுக்கு தவற விடாதீங்க. அடுத்ததா ஒரே ஒரு வேண்டுதலை உங்க மனசுல நிலை நிறுத்திக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. ஒரே சமயத்துல 2-3 வேண்டுதல்களை வைக்க வேண்டாம். மத்தபடி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, நிறைவேறாத ஆசை, நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இப்படி எதுவா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வழிபாட செய்யுங்க. இந்த வழிபாட நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். நாளைக்கு காலையில 5:36 மணிக்கு மேலதான் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அதனால காலையில 5:30 மணிக்கு மேல காலையில 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வழிபாட நீங்க செய்யலாம். இப்படி காலையில செய்யறதுக்கு முடியாதவங்க சாயங்கால நேரத்திலையும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம். சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இந்த வழிபாட நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. நாளைக்கு முடிஞ்சவங்க முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்யறவங்களும் கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்களும் இப்ப நான் சொல்ற மாதிரி எளிமையான முறையில உங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா விபூதி தேவைப்படும். இந்த விபூதியை கொட்டி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன தட்டு தேவைப்படும். எச்சில் படாத தட்டா நீங்க எடுத்துக்கோங்க.
பித்தளை தட்டு, செம்பு தட்டு, இப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எவர் சில்வர் தட்டு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா எச்சில் படாத தட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பயும் போல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. முருகனோட திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க செவ்வரளி பூக்கள் கிடைக்கும்னா அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிகப்பு நிற பூக்கள் முருகப்பெருமானுக்கும் உகந்தது. அப்படி இல்லைன்னா வாசனை நிறைந்த பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. வேல் வச்சு வழிபாடுகளை செய்யறவங்க மறக்காம அபிஷேகம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பூஜை அறையில எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல எது உடனடியா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தட்டுல விபூதிய பரப்பி வச்சுக்கோங்க. கொஞ்சமா விபூதி இருந்தாலே போதும். இந்த விபூதியில உங்க வலது கை மோதிர விரலை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அறுகோண சக்கரத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதாவது ஸ்டாரை முதல்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டார்ல நான் கொடுத்திருக்கிற மாதிரி சரவண பவங்கிற மந்திரத்தை உங்க கையால நீங்க எழுதுங்க. விபூதிய தட்டுல பரப்பி வச்சுக்கிட்டு உங்க வலது கை மோதிர விரலால நீங்க எழுதுங்க. இந்த ஸ்டாருக்கு நடுவுல ஓம் ரீங் இந்த வார்த்தைய நான் கொடுத்திருக்கிற மாதிரி ஒண்ணுக்கு கீழே ஒன்னா நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த தட்டை உங்களுக்கு முன்னாடி தரையில வச்சுக்கோங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூலுக்கு மேல இந்த தட்டை வச்சுக்கோங்க. உங்க இடது கையால இந்த தட்டை நீங்க பிடிச்சுக்கோங்க. இப்போ ஓம் ரீங் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இப்படி மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்றதுக்கு கவுண்டிங்காக 108 உதிரி பூக்கள் 108 சில்லறை நாணயங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்ல ஏதாவது ஜெபமாலை இருந்ததுன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா 108 டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, உடைச்ச கடலை, கொண்டை கடலை, மொச்சை இந்த மாதிரியான பொருட்கள்ல ஏதாவது ஒன்ன நீங்க பயன்படுத்திக்கோங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு நமக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். மந்திரத்தை வேக வேகமா சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்காக சொல்லாம முழுமையா இந்த மந்திரத்தை உணர்ந்து மெதுவா சொல்லுங்க. 108 முறை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டுக்கு உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் எதையாவது நீங்க செஞ்சு வைங்க. நெய்வேத்தியம் செய்யறதுக்கு முடியலன்னா ஒரு டம்ளர் பால், அப்படி இல்லைன்னா செவ்வாழை பழத்தை கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த விபூதி இருக்கக்கூடிய தட்டை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விபூதியை எடுத்து தனியா ஒரு டப்பால கொட்டி வச்சுக்கோங்க. இந்த விபூதிய தினமும் காலையில நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நெத்தியில வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் நெத்தியில வச்சுக்கிறதுக்கு தாராளமா பயன்படுத்தலாம். அதே மாதிரி முக்கியமா ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க கிளம்புறீங்கன்னா அப்ப மறக்காம இந்த விபூதியை எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு போங்க. நிச்சயமா அந்த முருகப்பெருமானே உங்க கூட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எந்த விதமான தடைகளும் இல்லாம நடத்தி கொடுப்பாரு. இந்த வழிபாட நீங்க ஒரு முறை, அதுவும் நாளைக்கு தை கிருத்திகை வரக்கூடிய நாள்ல செஞ்சாலே போதும். நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.